ஆமென். கன்னட பைபிள்ல ஆமென். இங்கிலீஷ்ல எல்லாம் சேர்ந்து ஆண்டவர் ஜட்ஜு. எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் இன்றைக்கு தியானிக்கிறோம். ஆண்டவர் ஜட்ஜு. வக்காலத்து வாங்கி பேசுறதுக்கு ஒரு அட்வொகேட் கூட கிடைக்கலன்னு சொல்றாரு. ஜட்ஜ்மெண்ட்னா அழிக்கணும். யாராவது ஒருத்தன் நின்று எனக்கு என்னிடத்துல எஞ்சி கேட்டா பணிந்து பேசினா நான் அழிக்க மாட்டேன். ஆனா ஒருத்தனும் நிக்கலையே. இதுதான் ஆண்டவருடைய இருதய குமுறல். இது வெறும் எசேக்கியேல் நாட்களுக்கு மட்டும் இல்ல, நம்முடைய நாட்களுக்கு 100% இது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஆளு என்னிடத்துல மன்றாட நிற்க மாட்டேன் என்கிறார்கள். ஏன்னா செட்டா இவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்கன்னு இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆக்சுவலா 22, 23, 24 எல்லாம் கடந்து போயிட்டு 28ல தொடங்கிக்கலாம், அங்கதான் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு யோசித்தேன். எவ்வளவு நாளைக்கு தான் காலையில வச்சு கேட்கக்கூடாத வார்த்தைகளே கேட்டுக்கொண்டு இருப்பது. இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அடுத்து நாம் யோசிக்க வேண்டியது, வெள்ளியையும் பொன்னையும் புடமிடுகிறது போல கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் என்ன பண்றாரு, புலம். இதுல ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட இருந்தா அதை விட்டுடணும், அவ்வளவுதான். எல்லாம் எல்லாருக்கிட்டையும் இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏதோ ஒண்ணு இதுல நம்ம கிட்ட இருக்கு, அதை விட்டுடலாம். இன்னும் லகுவாக, இன்னும் தேவையில்லாத தூசிய உதறிட்டு இன்னும் லகுவாக பயணிக்கலாம். அதுக்குதான் இந்த தீர்க்க தரிசனங்கள் நமக்கு உதவி செய்கிறது. 22ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, இப்போதும் மனுபுத்திரனே, ரத்தம் சிந்தன் நகரத்துக்காக நீ வழக்காடுவாயோ? வழக்காட மனதானால் நீ அதன் அருவப்புகளை எல்லாம் அதற்கு தெரிய காட்டி அதை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உனக்கு உரைக்கிறது என்னவென்றால், உன் காலம் வரத்தக்கதாக உன் நடுவிலே ரத்தம் சிந்துகிறதும் உன்னை தீட்டுப்படுத்தத்தக்கதாக உனக்கே விரோதமாய் நரகலான விக்கிரகங்களை உண்டு பண்ணின மகாநகரமே, நீ நரகலான விக்கிரகங்களை உண்டு பண்ணினாய். ஃபர்ஸ்ட் இஸ்ரவேலின் அதிபதிகள் என்ன பண்றாங்க பாருங்க. 6ஆம் வசனத்துல இஸ்ரவேலின் அதிபதிகளில் அவரவர் தங்கள் புயபலத்துக்கு தக்கதாக உன்னில் ரத்தம், எவனுக்கு எவ்வளவு பலம் இருந்துச்சோ அவ்வளவு பேரை சாவடிச்சான். அதிபதிகள், ராஜாக்கள். ஒருத்தனுக்கு பலம் இருந்துச்சு 100 பேரை சாவடிச்சான். இன்னொருத்தருக்கு பலம் அதிகமா இருந்துச்சு 200 பேரை சாவடிச்சான். அவனுடைய சக்திக்கு தக்கதாக ரத்தம் சிந்தினார்கள். அது மாத்திரம் இல்ல, உன்னில் உள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள். நான் இது படிச்சுன்னு வரேன் பாருங்க. இது இன்னைக்கு அப்படியே இருக்குது, அப்படியே இருக்குது. தாய் தகப்பன்மார எப்படி நினைச்சாங்க, அற்பமாய் எண்ணினார்கள். அதுலயும் வயசாயிட்டு பிறகு, அப்பா அம்மாவுக்கு வயசாயிட்டு பிறகு இப்ப என்ன அற்பமா எண்ண முடியாது என்றாங்க. இப்ப கூட வாய் அடிக்கிறாங்க. சரி, நம்மளும் அடங்குற மாதிரி அடங்கின்னு போயிடணும். அப்ப இன்னும் 20 வருஷம் கழிச்சு நான் சுயமா நடக்கிறப்பவே அடக்கி ஓரத்துல உட்கார வைக்கிறாங்களே, எனக்கு கைலாக்கு கொடுக்க ஒருத்தர் தேவைன்றப்போ நீ நடக்கவே நடக்காத, இங்கே உக்காந்துரு. ஆனா அது என்னமோ தெரியல, அந்த முதுமைக்கு அப்பதான் எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசை வருது. அப்பதான் எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசை வருது. ஆனா நம்ம உடம்பு அதுக்கு என்ன ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்லை.
ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்ல. இந்த ஒரு ஒரு 15-20 நாளா நிறைய நேரத்தை நான் படுக்கையிலேயே செலவழிச்சேன். இந்த 2-3 வாரமா என் சிந்தனையில ஒரே ஓட்டம். என்ன ஆண்டவரே, அவ்வளவுதானா, முடிஞ்சிச்சா? இதுக்குத்தான் அப்பெல்லாம் 58 வயசுல ரிட்டையர்மெண்ட் வச்சா? ஓ, டுவர்ட்ஸ் மை ரிட்டையர்மெண்ட், அப்படியா? ஓ, இதுதானா அது முதுமை அப்படிங்கிறது? இதுதானா? ஏப்ரல் மே மாசத்துல என்னைக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி வரோம்னு இருக்கும். அந்த அன்னைக்கு லீவ் விட்டதும் காலையில எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் ரன்னிங் ஓடுறதுக்கு, கிரவுண்டுக்கு வந்து வீட்டுக்கு போறதுக்கு 12 மணி. ஒரு தண்ணி கூட குடிக்காம, எந்த ஒரு சாப்பாடும் இல்லாம, அப்புறமா தான் பல்லவலிக்கு ரெடியா இருந்து, அதுக்கு திருப்பி 1 மணிக்கெல்லாம் பூச மரத்தடியில வீட்டுக்கு ராத்திரி 7 மணி. சாப்பாடு இல்ல, சாப்பிட நேரம் இல்ல. நண்பு அப்படி ஒரு நாளெல்லாம் விளையாட்டுலயே கழிச்சோம். இப்ப முடியலையே. 5 ஹவர் பந்தாடின்னு இருந்தோம். கேம் ஆஃப்டர் கேம், மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் விளையாடினே இருந்தோம். இப்ப 10 நிமிஷம் நிக்க முடியலையே. ஓ, இதுதான் முதுமையா? அன்னைக்கு வயசானவங்களை கேள்வி பண்ணோம். இப்ப அதே முதுமை நமக்கு வரும் பொழுது இப்பதான் அவங்களுடைய வலி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. அப்போ வாலிபமா இருக்கிறவங்க புரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு எனக்கு வந்த நிலைமை நாளைக்கு 10 மடங்கு அதிகமா உனக்கு, அதிகமா உனக்கு. இங்க உன்னில் உள்ளவர்கள் தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள், பரதேசிக்கு இடுக்கன் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்கினார்கள். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த ஒரு அதிகாரத்துல யாத்ராகமத்துல என்ன சொன்னாரோ அதற்கு எதிர்ப்பாய் இவர்கள் செய்து முடிக்கிறார்கள். எதையெல்லாம் ஆண்டவர் செய்யவானான்னு சொன்னாரோ அதையெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. எதையெல்லாம் செய்யன்னு ஆண்டவர் சொன்னாரோ அதையெல்லாம் செய்யாம போயிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இந்த அதிகாரத்துல இருக்கிறது. நீ என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? மேனே மேனே தெக்கேல் உபார்சின். புரியுதா? அவர் ராஜா என்ன பண்ணாரு? குடிவெறியில யாரங்கே தேவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பனிமுட்டுகளை கொண்டு வாருங்கள். லேவியர்கள் மட்டும் திராட்சரசம் ஊத்தி குடிக்கிற அந்த பொன் பாத்திரம் இல்ல, அத எத்தனை வாங்கன்னு அதுல திராட்சரசம் ஊத்தி இவரும் குடிச்சு தேவாலயத்தின் பனிமுட்டுகளை என்ன பண்ணா? அசட்டை பண்ணான். இது கொஞ்சம் இதுக்கு முன்னால தானியல்ல நீங்க போன வருஷம் தான் பார்த்ததில்ல தானியல்ல இது. ஆமா, அப்போ எல்லாம் பார்ட்டி கொண்டாடின்னு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான், ஒரு டான்ஸ் தான். அப்போ வெறும் கை வந்து செவர்ல எழுதுது, இந்த வெள்ளை செவர்ல கை மட்டும் வந்து எழுதுது. ஒரே நிமிஷத்துல குடிவெறியெல்லாம் இறங்கி போச்சு, கப்புன்னு இறங்கிச்சு எல்லாருக்கும். யோசித்து பாருங்களேன், இப்ப நான் பேசினே இருக்கிறேன், ஒரு கை வந்து அப்படியே எழுதுதுன்னா என்ன ஆவீங்க? ஒரே ஓட்டம் தான். வெறும் கை வந்து எழுதுது, என்ன ஆகும்? எல்லாருக்குமே டர் தான். வெறும் கை வந்து எழுதுனா, வெறும் கையை பாக்குறதுக்கு எத்தனை பேர் தயாரா இருக்கிறீங்க? ஒரு துண்டு கைக்குது, பேஸ்கெட்ல இருந்து டக்குன்னு எடுக்கிறேன் நான், கை காட்டுவீங்க. அது வந்து எழுதுது, தராசிலே வைத்து பார்க்கப்பட்ட போது நீ குறையாய் காணப்பட்டாய். அதான் என் பனிமுட்டுகளை, என் பரிசுத்த பனிமுட்டுகளை என்ன பண்ணிட்டீங்க? தீட்டுப்படுத்திட்டீங்க. என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி அடுத்து என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிவிட்டீர்கள். ரத்தம் செந்தும்படிக்கு அபாண்டம் பேசுகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை மலைகளின் மேல் குல தெய்வத்துக்கு ஆட்டை வெட்டி பொங்கல் வச்சு நல்லா தண்ணி தழுப்போட முன்னில் இருக்கிறார்கள். புரியுதா? முறைகேடு செய்கிறவர்கள் உன் நடுவில் இருக்கிறார்கள். தகப்பனை நிர்வாணமாக்குகிறவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். தூரஸ்திரியை பலவீனம் பண்ணுகிறவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். தன் அயலானின் மனைவியோட அருவருப்பானதை செய்கிறவன் இருக்கிறான். முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறவன் இருக்கிறான்.
தகப்பனுக்கு பிறந்த சகோதரியை பலம் பண்ணுகிறவன் இருக்கிறான். ரத்தம் சிந்தும்படி பரிதானம் வாங்கினவர்கள் இருக்கிறார்கள். வட்டியையும் பொலிசையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கன் செய்து என்னை மறைந்து போனாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநியாய வட்டி வாங்கி எப்படி சொல்லுங்க. இப்ப என்கிட்ட சேமிப்புல ஒரு 1,00,000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் பேங்க்ல போட்டேன்னா ஒரு 700 ரூபாய் மாசத்துக்கு என்ன வரும் சொல்லுங்க, வட்டி வரும். எவ்வளவு வரும்? 700 ரூபாய். இல்ல முதலீடுகள் அதுல எல்லாம் போட்டேன்னு வச்சுக்க 1050 ரூபாய் வரும். ஸ்மார்ட் இது அது பேரு இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ 1,00,000க்கு ஒரு வருஷத்துக்கு 12% தான் வட்டி வாங்கணும். ஒரு 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 வருஷத்துக்கு எவ்வளவு தான் வாங்கணும்? 12. அந்த வட்டிக்கு பேர் நியாய வட்டி. பேங்கே அதுக்கு அதிகமா வாங்குறாங்க நம்ம கிட்ட 17%. அது வேற விஷயம். பைபிள் படி 12% வட்டி வாங்கலாம். 1,00,000 ரூபாய் ஒருத்தருக்கு நீ கடன் கொடுத்தியானா மாசத்துக்கு 1000 ரூபாய் வாங்கிக்கலாம் வட்டி. அது நியாய வட்டி. 2000 ரூபாய் வந்தா அநியாயம். 1,00,000 ரூபாய்க்கு நீ 2000 வட்டி வாங்கினா நீ அநியாயக்காரன், அநியாயக்காரி. 3000 வாங்கினியானா 3 மடங்கு அநியாயம். 5000 வாங்கினியானா 5 மடங்கு அநியாயம். நீ 10,000 வாங்கினியானா, மீட்டர் வட்டி வாங்கினியானா, வட்டிக்கு வட்டி வாங்கினியானா, முதலோட வட்டியை சேர்த்துட்டியானா, சரி யார் இப்படி அநியாயமா சம்பாதிக்க விரும்புவாங்க? யாருக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லையோ அவங்க தான். யாருக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லையோ அவங்க தான். இப்ப நான் எதுக்கு சேர்த்து வைக்கணும்? நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்தா தான் இன்னைக்கு சேர்த்து வைக்கணும். நாளைக்கு என்ன ஆனாலும் என்ன பார்த்துக்க ஆண்டவர் இருக்கிறாருன்னா நாளைய குறித்த கவலை எனக்கு இல்லை. அப்ப அநியாயமா நான் என்ன பண்ண மாட்டேன்? சம்பாதிக்க மாட்டேன், ஏமாத்த மாட்டேன். இது இன்னைக்கு பேஷனா போயிடுச்சு. ஏமாத்துறது, எதுல எல்லாம் ஏமாத்துறது. ஒரு எத்தனை ஸ்கீம் ஆருத்ரா வந்துச்சு, இந்த ஸ்கீம் வந்துச்சு, அதுல எல்லாம் காசு போட்டு எத்தனை பேர் ஏமாந்தாங்க. ஏழை எளிய மக்கள். ஏமாத்தினவங்களது ஒரு பக்கம் தப்பு, ஏமாந்தவங்களது என்ன தப்பு? சீக்கிரம் பணக்காரன் ஆயிடணும், சீக்கிரம் நிறைய லாபம் சம்பாரிச்சிடணும். எப்படி சாத்தியமாகும்? எப்படி சாத்தியமாகும்? ஒரு ஸ்கீம் ஒண்ணு வந்துச்சு ரொம்ப நாளைக்கு முன்னால. 10,000 கட்டிட்டா மாசம் 3,000 ரூபாய் என்னது பென்ஷன். 1000 மாசம் 3,000 ரூபாய் கொடுக்குறவன் 10,000 ரூபாய் ஏன்டா என்கிட்ட வாங்கணும்? நீ தான் ஜெனரஸ் ஆர்ட்டாச்சே. இப்ப நான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் கொடுக்குறேன். நான் என்னத்துக்கு 3,000 ரூபாய் வாங்கணும், 10,000 ரூபாய் வாங்கணும்? அப்ப ஏதோ சம்திங் ராங். ஒரு 2 மாசம் கழிச்சு மொத்தத்தையும் சுட்டிக்கின்னு எஸ்கேப் போக போறாங்கன்னு அர்த்தம். பாஸ்டர்ஸ் மத்தியில பெரிய இது வரவேற்பு. எங்க அப்பா கூட திட்டினாரு, என்ன சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி திட்டினார். இவனும் பழிக்க மாட்டான், பழிக்கிறவங்களையும் விட மாட்டான். அந்த காலை பிரேக்பாஸ்ட் பாஸ்டர்ஸ் மீட்டிங் போய் பார்க்க சொல்லி உன்ன பாஸ்டங்கெல்லாம் பாம்பு வாங்கி குத்துனுக்குறாங்க, இவன் பழிக்கவே மாட்டான்னாரு. அத்தனை பேரும் தக்கம் கெட்டு போயிட்டாங்க. நான் நல்லா போயிடுச்சுன்னுக்கிறேன். எங்க அப்பா அது கணிப்பு தப்பா போயிடுச்சு. நான் எப்படி பழைக்காம போயிருவேன்? எனக்கு அநியாயமா வேணாம். எனக்கு அநியாயமா வரக்கூடிய வருமானம் வேணாம். என்னத்துக்கு எனக்கு அது? நியாயமா நான் சம்பாரிச்சிருக்கிற என்கிட்ட என் உழைப்புல வரக்கூடியதே நான் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சா போதும். அதுவே என்னால நிறைவா சாப்பிட முடியல. அப்படி இருக்கிறப்ப என்னத்துக்கு எனக்கு அநியாயமா? தேவையில்லை. இப்ப ஆண்டவரை நம்பாத ஒரு நிலைமை வரும்பொழுது தான் அநியாயமா சாப்பிடுகிற, அநியாயமாய் வட்டி வாங்குற, பொலிசை வாங்குகிற, பொருளாசையினால் அயலானுக்கு இடுக்கன் செய்து. என் சகோதரன் ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கிறான், தம்பியோ ஒருத்தன் கஷ்டத்துல இருக்கிறான்னு வச்சுக்க. எங்க அப்பா அது சொத்துக்குது, இது நம்ம குடும்பங்கள்ல நடந்துக்குது. அவனை கூப்பிட்டு இந்தா வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு ஏதோ கொஞ்சம் சொற்ப காசை கொடுத்து என்ன பண்றது,
அதை எழுதி வாங்கிக்கிறது. சரி வாங்கிக்கின, நீ நான் போயிச்சிருவ, நீ ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துருவியா? அப்படி சகோதரன் தேதி வாங்கணும், பொண்டாட்டி பைத்தியம் ஆயிட்டாங்க, வீட்டுல சமாதானம் இல்லை, பிள்ளைகள் சிதறி போயிட்டாங்க. சகோதரனை ஏமாத்தக்கூடாது. இன்னும் ஒரு படி முடிஞ்சா அவனே நல்லா கட்டணும் ஒண்ணு கூடியதை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும், இந்த போவாஸ் ரூத்துக்கு அரிக்கட்டுகள் அதிலேயே சிந்த விட்டானே, அப்படி ஏத்துக்க, நீ ஏத்துக்க, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நீ சாப்பிடுன்னு சொல்லணும். கர்த்தர் மேல இருந்து பார்த்துன்னுக்கிறாரு, உன் வீட்டுல ஆகாரம் குறையவே குறையாது, உனக்கு வஸ்திர குறைவு ஏற்படவே ஏற்படாது, பண கஷ்டம் உனக்கு ஏற்படாது, யாருக்கிட்டையும் நீ நஷ்டப்பட மாட்ட. கொஞ்சம் உதாரணத்துவமா இரு. ஏன் போலீஸ வாங்குற, ஏன் லஞ்சம் வாங்குற, ஏன் ஏமாத்துற? இப்படிப்பட்டவர்கள் ஒன்னில் இருக்கிறார்கள். அநியாயமாய் சம்பாதித்த பொருளின் நிமித்தம் உனக்கு ஒரு நிம்மதியும் இல்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரி எனக்கு களிம்பா போயிட்டாங்க, களிமண்ணா போயிட்டாங்க, வெள்ளிய போல பொண்ணை போல மாசுபட்டுட்டாங்க. அவங்க கூட மண்ணு கலந்துக்குச்சு, இரும்பு கலந்துக்குச்சு. என்ன பண்றது? ஒலையில போட்டு உங்களை என்ன பண்ண போறேன்? கொளுத்த போறேன். இது 2வது பார்ட். நீங்க இப்படி பண்ணிட்டீங்களா, உங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து இரும்பு பித்தளை எல்லாம் நீங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து நெருப்புல போட்டு ஒலையில என்ன பண்ண போறேன்? கொளுத்த போறேன். 2வது. 3வது, இதுல உள்ள தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க? 25ஆம் வசனத்துல தீர்க்கதரிசிகள் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கெர்ச்சிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள், திரவத்தையும் விலை உயர்ந்த பொருள்களையும் வாங்கி கொள்ளுகிறார்கள், அதன் நடுவில் அநேகரை விதவைகள் ஆக்குகிறார்கள். கவனிங்களேன், இப்போ நம்ம சர்ச்சில் யாரோ ஒருத்தர் பாஸ்டர் கிட்ட ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னு கண்ணீரோட வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள இந்த கண்ணீருக்கு காரணம் என்ன தெரியுமா? நேற்று 2 பட்டு போடுவேன் உங்க வீட்டுல புதுசு வாங்கி வச்சுன்னுக்கிறேன், 2ல் 1 நீ பாஸ்டம்மா குத்துக்கணும் இல்லையா? 2ல் 1 நீ பாஸ்டம்மா குத்துக்கணும். என்னைக்கு நீ அத்தை கொடுக்குறியோ அன்னைக்கு வரல ஒன்றும் கஷ்டம்தான், அன்னைக்கே எத்தனை வந்து என்ன பண்ணிடுவாங்க? குத்துருவாங்க. பொருளாசை புரியுதா? யாருக்கு? தீர்க்கதரிசிகள் போய் தீர்க்க தரிசனம் சொல்லி ஜனங்களை காசு ஏமாத்துறது. 8 வாரம் ரெகுலரா வா, ஒவ்வொரு முறையும் வர்றப்ப 2000 ரூபாய் என்ன எத்தனை வா, காணிக்க எத்தனை வா. 9வது வாரம் உன் பிரச்சனை எல்லாம் என்ன ஆயிடும்? சால்வ் ஆயிடும், தீந்துரும். சொல்றாங்களா? சொல்லி ஏமாந்தவங்க கூட இங்க இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். 8 வாரம் கழிச்சு பிரச்சனை தீர்ந்துச்சா? 8 2 16,000 கடன் தான் அதிகமாச்சு. பொருளாசைக்காரராய் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். சரி, ஆசாரியர்கள் எப்படி இருக்கிறாங்க? வேதத்துக்கு அநியாயம் செய்து பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த கலைச்சராக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமல் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். இது எது பரிசுத்தம், எது பரிசுத்தம் இல்லை? ஞாயிற்றுக்கிழமை இது திருவிருந்து அன்னைக்கு கொஞ்சம் கவனிங்க, திருவிருந்து அன்னைக்கு திராட்சை ரசம் பரிமாறுறோம் இல்ல? கடையில வாங்கிட்டு வந்த திராட்சை ரசம் தான் அது, கிரேப் ஜூஸ் தான், கடையில வாங்கிட்டு வந்தது தான். அது தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடிக்கிற அந்த டேஸ்ட்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறோம். ஆனா பல இடத்துல ரியல் வைன் வைப்பாங்க, உண்மையான திராட்சை ரசம். திருவிருந்துக்கு ஜனங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குத்துட்டு எல்லாம் போன பிறகு பாஸ்டரும் அசிஸ்டன்ட் பாஸ்டரும் மூப்பர் ஐயாவும் அப்படி ரூம் உள்ள போயிட்டு ரவுண்டா உக்காந்துக்கின்னு cheers in the name of Jesus அப்படின்ட்டு கோட்டர் அடிக்கிறாங்க பாரு. அதுதான் பரிசுத்தம் உள்ளதுக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும். தெரியுமா? பாஸ்டங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து போய் கோட்டர் அடிச்ச கதை தெரியுமா? ஐயோ எங்கம்மான்ட்டு நாங்களே எடுத்துக்கிட்டா. என்னை கனயீனம் பண்ணுகிறார்கள். அடுத்து தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி
கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். புரியுதா? பொய் சாஸ்திரம் சொல்றது எது? ஆயுள் ரேக. ஐயோ உனக்கு என்ன பாதியில கட்டாயிடுற மாதிரி இருக்குதுன்னு ஒண்ணு, அப்படியா அப்படியே இழுத்துன்னு போயிடும். யாருக்கிட்ட இந்த வேலை கட் ஆகுறப்ப அது கட் ஆகட்டுமே. கட் ஆகுறப்ப யாராத்த ஜாயிண்ட் பண்ண முடியாது. போறப்ப நேரம் வந்தா யாருக்கும் சொல்லாம கொள்ளாம அப்படியே நிம்மதியா என்ன பண்ணிடலாம், சிச்சுக்குனே கண்ணை மூடிடலாம். இப்ப என்னத்துக்கு அதை பத்தி பேச்சு? பொய் சாஸ்திரம் என்னத்துக்கு? தேசத்தின் ஜனங்கள் இடுக்கன் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். 29ஆம் வசனத்துல இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. நானும் எதிர்பார்க்கிறது வேற. 30ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். தமிழ்நாட்டுல திறப்பின் வாசல் ஜபம் ரொம்ப ஃபேமஸ். என்ன சொல்லுங்க? திறப்பின் வாசல் ஜபம். அது இந்த வசனத்தை அடிப்படையா கொண்டு தான். 25 வருஷத்துக்கு முன்னாலேயே சார்லஸ் பாஸ்டர் ஐயா சர்ச்சில் ஒரு ஆல் நைட் ப்ரேயர்ல நான் பேச போயிருக்கிறேன். 2 மெசேஜ். ஒரு மெசேஜ் எனக்கு பின்னால ஒரு பாஸ்டர் அவர் இந்த வசனத்தை தான் சொல்லி பிரசங்கம் பண்ணார். திறப்பிலே நிற்கவும் சுவற்றை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும். ஆண்டவருடைய அங்கலாய்ப்பு தெரிகிறதா? இவ்வளோ அநியாயம் இந்த உலகத்திலே நடக்கிறது. ஒரு ஆளு திறப்பிலே நிற்க, சுவற்றை அடைக்க, என்னிடத்துல பரிந்து பேசுகிற ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. நாம் பரிந்து பேசுகிறவர்களாய் மாற வேண்டும். நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய சபைகளுக்காக திறப்பில நிற்கிறவர்களாய். இந்த காலை ஜபத்தினுடைய நோக்கமே அதுதான். ஹல்லேலூயா. இப்போ நம்மள பார்த்து ஆண்டவர் சொல்ல மாட்டார். எல்லாரும் தூக்கத்தை விட்டு குளிர்னு கூட பார்க்காம திறப்புல நிக்கத்தான் வந்துக்கிறோம். அப்போ கர்த்தர், காட் இஸ் ரியலி சாட்டிஸ்ஃபைட். நாம கூடி வந்ததுக்காக கர்த்தருக்கு திருப்தி. அப்போ உன் தேவைகளை அவர் சந்திப்பது அதிக நிச்சயம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும். நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவற்றை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும்